ஆதித்யாய சோமாய மங்களாய புதாட்ச குருச்சுக்ர சனி அம்ச ராகுவே கேத்துவே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி, பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் திருமண பொருத்த நிபுணர். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்கள் கவனத்திற்கு வரும். நம்ம சேனலை தொடர்ந்து நிறைய கோச்சார பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதன் வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மகர ராசி மற்றும் மகர லக்னத்திற்கு கோச்சார சூரிய பகவான், உங்களோட ராசிக்கு அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் 4ஆம் இடத்துல உச்சம் பெற்று உங்களுடைய ராசிநாதனுடைய பார்வையில், சனியின் பார்வையில் சூரிய பகவான் இருக்கக்கூடிய இந்த பெயர்ச்சி பலன்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது, எதிர்வரக்கூடிய இந்த ஒரு மாத நாட்கள் எப்படி இருக்க போகுது மகர ராசி மற்றும் மகர லக்னத்திற்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். மகர ராசி மற்றும் மகர லக்னம் காலபுருஷனுக்கு 10வது வீடு. இது காலபுருஷனுக்கே தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறதுனால இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்பொழுதுமே, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், எப்பொழுதுமே கடினமான உழைப்பாளிகள், அதே போல் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்கள். இந்த ராசியில் பிறக்கக்கூடிய பெண்கள் வீட்டு வேலையை கடுமையாக செய்யக்கூடிய நபர்கள். எந்த ஒரு விஷயத்தையுமே மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. வீட்டில் கொஞ்ச நேரம் கூட மதியான நேரம் தூங்குவாங்களான்னு கேட்டிங்கன்னா தூங்கவே மாட்டாங்க. பொருள்களை ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கிறது, வீட்டை சுத்தம் பண்ணிகிட்டே இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதே போல் வேலை செல்லக்கூடிய பெண்கள் அடுத்து என்ன அப்படிங்கிறதுல யோசிச்சுட்டே இருப்பாங்க. வேலையில் பார்த்திங்கன்னா சாட்டிஸ்ஃபிகேஷன் ஆவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகவே மாட்டாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே தொடர்ந்து இந்த விஷயம் உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு தெரியாதுமா, அந்த அளவுக்கு இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னு உங்ககிட்ட யாராவது சொல்லிட்டா இந்த மகரம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது இரவு பகல் பாராமல் அதை உழைச்சி இந்த வேலையை கண்டுபிடிச்சிருவாங்களான்னு கேட்டிங்கன்னா அந்த விஷயத்தை மற்றவங்க செய்கிறத விட ஒரு பல மடங்கு செய்யக்கூடிய அதி புத்திசாலித்தனம் வாய்ந்த ராசியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ராசி. மனதளவில் எப்பொழுதுமே ஒரு தொய்வாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தொய்வாங்க. இவங்களை யாராவது ஒருத்தர் என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கணும். எந்த ஒரு விஷயத்தையுமே என்கரேஜ் பண்ணுறதுனால மகரம் எப்பொழுதுமே பெரிய அளவுக்கு வேலைக்கு, அதே போல் தொழிலுக்கும் சரி பர்சனல் லைஃப்பும் என்கரேஜ் பண்ணுவதன் மூலமாக பெரிய அளவுக்கு சாதிப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிக பலம் வாய்ந்து சாதிக்கக்கூடிய ராசியாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களை சனி பகவான் சரி இந்த 7.5 சனி பகவானுடைய காலத்தில் நிச்சயமாக கடினமான மன சஞ்சலங்கள் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடக்கும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக நடந்துடும். நம்ம காலையில் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா பண்ணி முடிக்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த காலையில் அந்த விஷயம் நடக்காமையே போயிடும். அப்படி இல்லைன்னா ஆப்போசிட்டாக நடந்துடும். ஒரு விஷயங்களும் கடந்த காலத்தில் உங்களுக்கு அப்படி தான் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. பொதுவாக இந்த 4ஆம் இடத்துல குரு பகவான் உங்களுக்கு ராசிக்கு 3ஆம் அதிபதி 4ல் உட்கார்றதுனால வேலையில் பார்த்திங்கன்னா தொழிலில் கடுமையான சரிவை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருந்திருக்கும். இது பார்த்திங்கன்னா சின்னதாக உங்களுடைய தொழிலை அரிச்சிருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி 1 லட்ச ரூபா கடன், அடுத்து ஒரு 6 மாதம் கழிச்சு 1 லட்ச ரூபா கடன், அந்த மாதிரி சின்னதாக வருமானத்தை குறைச்சு உங்களுடைய செலவினங்களை உங்களால் கட்டுப்படுத்த முடியாமல் போய் பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏற்படுத்தியிருக்கும். இது முழுக்க 7.5 பகவான் சனி பகவானுடைய காலத்தில் நிச்சயமாக இது ஒரு பெரிய தாக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கும். அந்த நேரம் பார்த்திங்கன்னா உங்களுடைய வீடு உங்களுடைய கையை விட்டு போகக்கூடிய சுச்சுவேஷன், எப்படி கடன் வாங்கணும்னு தெரியாத அளவுக்கு கடன் வாங்கியிருப்பீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்மூடித்தனமான கடன். இந்த ஒரு விஷயத்தில் நம்ம பணத்தை போட்டால் 2 மடங்கு பணம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய திட்டம் தவறாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. 2வது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசியை பொறுத்தவரையும் இப்போ 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்திலே 7.5 சனி பகவானுடைய காலங்கள் இருக்கிறதுனால நிச்சயமாக செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தொழிலையும் வேலையிலும் பெரிய மாறுதல் ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற மனசு நோக்கி ஓடிட்டே இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஓடிட்டு இருக்கும். எப்போல்லாம் சனி பகவான் சந்திரனை பார்க்குறாரோ, சந்திரன் சனி பகவானை பார்க்குறாரோ, தன்னுடைய 3, 7, 10ஆம் பார்வையில் சந்திர பகவான் பயணிக்கும் போது நிச்சயமாக, அதாவது குறிப்பிட்ட ஒரு மாதத்திற்கு பார்த்திங்கன்னா 15 நாள் இதன் சார்ந்த சிந்தனைகளே ரொம்ப அதிகரிச்சுட்டு இருக்குமா. அடுத்தது என்ன தொழில், என்ன வேலை, என்ன அடுத்தது இருக்கிற வேலையை விட்டுட்டு இது எத்தனை நாள் இருக்க போகுதுன்னு நமக்கு தெரியல, அதனால நம்ம புதுசாக ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் நிறைய ஓடிட்டு இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஓடிட்டு இருந்ததுக்கு நிறைய விஷயங்கள் தொழிலுக்காக நீங்கள் இழந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கௌரவம். முக்கால்வாசி இப்போல்லாம் நீங்கள் வெளியே வரதில்லை. உங்களுடைய தொழில்னால பார்த்திங்கன்னா உங்களுடைய வீடு இடம் எல்லாமே பார்த்திங்கன்னா அரசாங்க சம்மந்தப்பட்ட கடனுக்கு போகும்போது நிச்சயமாக வெளியே வர்றது, யாருக்கிட்டையுமே பேசாமல் வீட்டோட அடைஞ்சிருக்கிறது, இதெல்லாமே இப்போ மகரம் சந்திச்சுட்டு வந்த பாதைகள். இனிமேல் வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய
சூரிய பகவான் 4ல் உச்சம் பெறக்கூடியது. அப்போ இது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல என்னால் சொந்த வீடு இல்லாமல் நான் வாழவே முடியலைங்க. இப்போ நிறையா பிரச்சனைகள் வந்துச்சு. வீட்டை இழந்துட்டேன். இழந்து கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. இனி வரக்கூடிய நாட்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாடகை வீட்டில் தான் இருக்கோம். இருந்தாலும் எங்களால் வந்து சொந்த வீட்டில் இருந்துட்டு வாடகை வீட்டில் எங்களுக்கு தகுந்த மாதிரி எங்களை மாற்றிக்க முடியல. சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓனர் பேசும்போது மனசு கஷ்டமாக இருக்குது. நம்ம வீடாக இருந்தால் நம்மளை யாருமே இப்படி சொல்லியிருக்க மாட்டாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி மன உளைச்சல்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏதோ கொஞ்சம் பணம் வச்சுருக்கோம். இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெளியூர் நாங்கள் இருக்கிற இடத்துல இருந்து வெளியூரில் கொஞ்சம் வீடு வாங்கலான் இருக்கோம். கொஞ்சம் தள்ளி வாடகைக்கு வீடு வாங்கலான் இருக்கோம். அல்லது வந்து பார்த்திங்கன்னா வருமானத்துக்கு உண்டான ஒரு வீடோடைய அமைப்பு ரெடி பண்ணலான் இருக்கோம். அல்லது சொந்த வீடு கட்டலான் இருக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒரு இடம் வாங்கி அதுக்கு உண்டான வேலையை ஆரம்பிக்கலான் இருக்கோம். இந்த மாதிரி தள்ளி இருக்கக்கூடிய இடத்தை வாங்கலான் இருக்கோம். இந்த மாதிரியான கேள்விகளுக்கு, அதாவது தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய இடத்தை வாங்குவதற்கு நிச்சயமாக இந்த கோச்சார காலங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். அஷ்டமாதிபதி 4ஆம் இடத்தோடு வரும்போது நிச்சயமாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தூரமாக இடம் வாங்குவதற்கு நமக்கு ஒரு நல்ல நேரமாக இருக்கும். அந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை நாளாக பணம் கொடுத்து அந்த அட்வான்ஸ் வாங்கும்போது நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா இல்லை வேற ஒருத்தவங்க கொடுத்துட்டு போயிட்டாங்க. இல்லைன்னா நேற்று ஒரு விலை சொல்கிறது, நீங்கள் போய் கேட்டோன்னே விலை ஒன்று சொல்கிறது, அது விலை குறையட்டும் நீங்கள் இருக்கும்போது இன்னொருத்தவங்க உங்களோட விலை கம்மியாக வந்து வாங்கிட்டு போகிறது. இந்த மாதிரி அப்போ எனக்குன்னு மட்டும் ஏன் கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு அதிர்ஷ்டம் இல்லையா அப்படிங்கிற மாதிரியான மன உளைச்சல்களை அதிகமாக சனி பகவான் கொடுப்பாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாரு. இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நீங்கள் விருப்பப்படக்கூடிய மனைகள் வாங்குவதற்கு இது ஒரு நல்ல நேரமாக இருக்கும். அதே போல் அரசாங்க சம்மந்தப்பட்ட லோன் நான் ஆல்ரெடி முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். வீடு கட்டுறதுக்கு கடுமையாக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். லோனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போதான் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ஓகே ஆயிருக்கு. ஒரு விஷயங்களும் இன்று போய் நாளை வா அப்படிங்கிறது தான் ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 7.5 சனி பகவானுடைய காலத்தில் நிச்சயமாக ஒரு விஷயங்களும் நிறைய தடை ஏற்பட்டு தாமதம் ஏற்பட்டு கிடைக்குமோ தவிர கிடைக்காம போகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போகாது. உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் சந்திர தசையோ இல்லை சனி தசையோ நடக்கும்போது நிச்சயமாக இந்த 7.5 சனியோடைய தாக்கம் அதிகமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு மனை தொடர்பான அனைத்து விஷயங்களுக்கும் சரி, அல்லது புது வீடு வாங்குவதற்கும் சரி, அது அரசாங்க சம்பந்தப்பட்ட லோனோட அப்ளை பண்ணி வாங்குவதற்குமே இது ஒரு நல்ல நேரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக தொழிலுங்கிற அமைப்பே இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா 10ஆம் பாவத்தில் அதுக்கு முன்னாடி 1.5 வருஷத்துக்கு முன்னாடி கேது இப்போ 9ஆம் இடத்துல இருக்காரப்ப நமக்கு வர வேண்டிய பணத்தால் வந்து பார்த்திங்கன்னா அந்த தொழிலை முடக்கக்கூடிய நேரத்தை ஏற்படுத்துவாரா கேது பகவான் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏற்படுத்துவார். யார் நமக்கு பணம் கொடுக்காங்களோ அவங்க எல்லாருமே திருப்பி கொடுக்க முடியாத சுச்சுவேஷன் இருக்கும். எல்லாமே ஒரு விஷயங்களுமே இன்று போய் நாளை வா அப்படிங்கிற அளவுக்கு தான் சூழ்நிலைகள் எல்லாமே இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருந்தது. இடம் தேடி வீடு தேடி எனக்கு பிரச்சனைகள் வருது. என்னைக்கோ பண்ணக்கூடிய சிச்சுவேஷனுக்குலாம் இன்னைக்கு பிரச்சனைகள் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பொதுவாக 7.5 சனி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்னைக்காவது நம்ம பண்ணக்கூடியது, என்னைக்காவது நம்ம கூட பேசக்கூடிய வார்த்தைகள் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ஒரு பூதாகாரமாக வெடித்து ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும். இனி வரக்கூடிய நாட்கள் அந்த மாதிரி ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்படுத்தாது. ஏன்னா சனி பகவான் உங்களுடைய சூரியனை பார்க்கறனால எல்லா தோஷங்களும் கட்டுக்குள்ளே இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டுக்குள்ளே இருக்கும். அதே போல் தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா நேர்த்தி அப்படிங்கிறது ஒன்று இல்லவே இல்லை. எந்த ஒரு விஷயத்தையுமே ஏனோ தானோ முன்னிருந்த மாதிரி நீங்கள் இல்லை அப்படின்னு 4 பேர் உங்களை சொல்கிறாங்கன்னா நிச்சயமாக இந்த 7.5 சனியுடைய தாக்கங்களும் வாக்கு ஸ்தானத்தில் சனி பகவான் சம்மந்தப்படக்கூடியது இது எல்லாம் தான் உங்களுக்கு காரணம். இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே தொழிலில் வந்து ஒரு நேர்த்திகளும் அதே போல் மனசே பட்டதெல்லாமே வெளியே பேசவே முடியாத அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா மகரம் இருக்குது. என்ன நினச்சாலுமே வெளியே சொல்ல முடியாமல் இவங்க என்ன நினச்சிப்பாங்க அவங்க என்ன நினச்சிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாமல், அதாவது உங்களுக்கு ஒரு பொருளாதார உதவி இல்லாதவங்க எல்லாமே அன்றைக்கி வந்து உங்களை வந்து சப்போர்ட்டிவாக பேசுகிறது, உங்களை அகெயின்ஸ்டாக பேசுகிறது, உங்களை பற்றி வெளியே தப்பாக பேசுகிறது, எப்படி இருந்தேன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இப்படி தலை குனிஞ்சு இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி மன உளைச்சல்கள் எல்லாமே இனிமேல் குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குறையும். விடாமுயற்சிகள் நிச்சயமாக ஒரு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுக்கு முன்னாடி என்ன எஃபோர்ட் போட்டிருந்தாலும் அந்த எஃபோர்ட்டுக்கு உண்டான பலன்கள் எல்லாமே கிடைச்சதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைச்சிருக்காது. இனி வரக்கூடிய நாட்கள் சனி பகவானால் நீங்கள் ஆல்ரெடி கர்மாவை கழித்து விட்டீர்கள். 7.5 சனிக்காலம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ம சனியாக இருக்கும் பட்சத்தில் தான் நிச்சயமாக அது பெரிய தொந்தரவை தண்ணுமோ தவிர பாத சனியோ விரத சனியோ ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தொந்தரவைகளை கொடுக்கவே கொடுக்காது. அதனால் இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே கர்மாவை கழிந்து அடுத்தது என்ன பொருளாதாரத்தை நோக்கி தொடர்ந்து ஓடக்கூடிய ஒரு காலங்கள் வந்துருச்சா மகரத்துக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துருச்சு. நீங்களும் தைரியமாக தன்னம்பிக்கையாக அதிக புத்துணர்ச்சியோட ஒரு விஷயங்களையும் எஃபோர்ட் போடக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் எல்லாமே ஏற்படுமா இனி வரக்கூடிய நாட்கள். எந்த ஒரு விஷயமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்க கிட்ட கேட்டு 2-3 பேர்கிட்ட டிஸ்கஷன் பண்ணி தான் பண்ணிப்பீங்க. இத்தனை நாளாக வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு புத்தி சொல்லிட்டு இருந்தது போக இத்தனை நாளாக
அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, மத்தவங்கள அவங்களுடைய நல்லதும் சரி, கெட்டதும் சரி எல்லாத்தையும் உங்க மேல திணிச்சுட்டு இருந்தாங்க. இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே நீங்க 4 பேருக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி, நீங்க இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ, அந்த அளவுக்கு உயரக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் எல்லாமே ஏற்படுமா? பொருளாதாரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய அடி வாங்கிட்டேன். அடுத்தவங்களுக்கு குடுக்கறதுனாலயே என்னுடைய டவுன் ஆயிருச்சு. நான் குடுத்தது எல்லாமே இன்னைக்கு சேர்த்து வச்சிருந்தேன்னா, நான் பெரிய அளவுக்கு உயர்ந்திருப்பேன். அப்படின்னு சொல்லாத மகரம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இல்ல. ஏத்தி விட்டவங்கலாம் ஏணியாக ஏறி இன்னைக்கு நல்லா வளர்ச்சி பெற்று பொருளாதாரத்துல ஒரு நல்ல ஏற்றத்துல இருந்தாலுமே, உங்களுக்கு உதவுனாங்களான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா உதவவே இல்ல. எப்படி இருந்தீங்களோ அன்னைக்கு, அதே மாதிரி தான் இன்னைக்கும் இருக்கீங்க. இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா, நிச்சயமா உங்களுக்கு ஒரு முதல் தர யோகத்தை ஏற்படுத்தி குடுக்க போது. உங்களுடைய குரு பகவானும் சரி, ஒரு நல்ல இடத்துக்கு போக போறார். உங்களோட 3ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவானும் உங்களோட ராசிக்கு நல்ல இடத்துக்கு போகக்கூடாது. அதனால இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு மன மகிழ்ச்சியுடன், நிம்மதியுடன், இழந்ததை மீட்கக்கூடிய ஒரு கோச்சார காலமாக கண்டிப்பா இருக்குமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்கும். இப்ப நீங்க கேட்டு செஞ்சுட்டு இருந்த அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா, கோச்சார பலன்கள் தான். 40லிருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்த நம்ம எடுத்து தசா, புத்தி, நடப்பு, அந்தரம் கணிக்கும்போது, கிரகம் பெற்ற பலம், பலவீனம் அடிப்படையில பலன்கள் கூடவோ, குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல ஒரு பொது மாற்றம் இல்லைங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா, கீழ இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.